الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஹயாத்து சஹாபா நபித்தோழர்களின் வரலாறுகள் என்ற தொடரிலே தினந்தோறும் இந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்டு தங்களுடைய உயிர்களை கூட துச்சமாக மதித்து பொருளாதாரத்தை என்று அனைத்தையுமே இழந்த பல்வேறுபட்ட சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் எல்லாம் பார்த்து வருகிறோம். அந்த தொடரிலே அதிகமாக பேசப்படாத, அதிகமான மனிதர்களால் அறியப்படாத மிகவும் முக்கியமான ஒரு நபித்தோழர் தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்குரியவர்களே, குறிப்பாக இந்த வரலாறுகள் என்பது மக்களுக்கு மத்தியில் உணர்வு பூர்வமானதாக, ஆசையூட்டக்கூடியதாக, விரும்பக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த வரலாற்றினுடைய முக்கியத்துவத்தை நாம் எல்லாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனுடைய 3இல் ஒரு பகுதியாக வரலாறுகளை சொல்லுவதை நாம் எல்லாம் பார்க்கிறோம். இதைத்தான் அமெரிக்காவைச் சேர்ந்த மால்கம் எக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய அறிஞன், இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்டவன், சொல்லும் பொழுது சொல்லுவார், யாரொருவர் தங்களுடைய வரலாற்றை, தங்களுடைய சமுதாயம் கடந்து வந்த வரலாறுகளை அறிந்திருக்கவில்லையோ அவர்கள் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக ஆக முடியாது என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த வகையில தான் அல்லாஹும் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்துன் லிஉலில் அல்பாப். வரலாறுகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம், நிச்சயமாக அந்த வரலாற்றிலே, நிச்சயமாக அந்த விடயத்திலே யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகக்கூடிய சஹாபிதான் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்று கேட்டால், அவருடைய தந்தை ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஜுபைர் இப்னுல் அவ்வாம் யார் என்று கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய தூதர் மூலமாக இந்த உலகத்தில் வாழும் பொழுதே 10 பேரை கொண்டு சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொன்னார்கள். அந்த 10 பேரில் ஒருவர் தான் இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. தாயுமோ அஸ்மா பின்த் அபூபக்கர், அல்லாஹுவின் தூதருடைய ஆருயிர் நண்பன், அல்லாஹுவின் தூதருடைய மாமனாருடைய 2 மகள்கள். ஒன்று அன்னை ஆயிஷா அம்மையார், 2வது தான் இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி இந்த ஜுபைர் ரலியல்லாஹுக்கும் அஸ்மா ரலியல்லாஹுக்கும் பிறந்தவர் தான் இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த உலகத்திலே ஒரு பிள்ளை பிறந்தால், ஒரு குழந்தை பிறந்தால், அந்த குழந்தையினுடைய தந்தை சந்தோஷப்படுவார், தாய் சந்தோஷப்படுவார், அவருடைய சகோதரர்கள் சந்தோஷப்படுவார்கள். இந்த உலகத்தில் பிறந்த ஒரே ஒரு குழந்தைக்காக ஒட்டுமொத்த முஸ்லிம்களும், ஒட்டுமொத்த ஈமானிய நெஞ்சங்களும் சந்தோஷப்பட்டதாக இருந்தால் அதுதான் இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிறப்பினாகும். அன்புக்குரியவர்களே, மக்காவிலே பல்வேறுபட்ட கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கொடுமைகள் அரங்கேறி அந்த கொடுமைகளின் உச்சம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்காவிலிருந்து இஸ்லாமியர்கள் அல்லாஹுவின் தூதரோடு சேர்த்து ஒட்டுமொத்தமானவர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இந்த யூதர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தில் படைத்த மிக கேவலமான மனிதர்களான இந்த யூதர்கள் அல்லாஹுவின் தூதரையும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் சபித்தார்கள். எப்படிப்பட்ட சாபம் என்றால், அவருடைய பயத்தின் உச்சகட்டத்தால் அவர்கள் சபித்தவைகளில் மிக முக்கியமான ஒரு சாபம் தான், நிச்சயமாக இந்த ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் எந்த குழந்தைகளும் பிறக்காது, இவர்கள் யாவரும் சந்ததியற்றவர்கள், இவர்களுக்கு இதற்கு பின்னால் சந்ததிகளே கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் சபித்தார்கள். அந்த சாபத்தோடு சேர்த்து சூனியம் என்ற அந்த கலையில் அவர்கள் எல்லாம் பிரசித்தி பெற்றிருந்தார்கள். அந்த சூனியத்தின் மூலமாக சொன்னார்கள், முஸ்லிம்களுக்கெல்லாம் சூனியம் செய்துவிட்டோம், இதன் பின்னால் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கவே போவதில்லை என்றும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். உண்மையாகவே அல்லாஹ்வினுடைய ஏற்பாடும் கூட அவர்களுக்கு அதற்கு பின்னால் குழந்தைகளே இருக்கவில்லை. காலங்கள் கடந்து செல்கிறது. அல்லாஹ்வின் தூதருடைய சமுதாயம்
மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அந்த பிரயாணத்தில் அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய வயிற்றிலே குழந்தையாக கருவாக்கினார்கள். இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தாயினுடைய கருவில் இருக்கும் சந்தர்ப்பத்திலே தான் அவர்கள் ஹிஜ்ரத்தை நோக்கி பயணமாகிறார்கள். ஹிஜ்ரத்து சென்றதன் பின்னால் மதீனா நகரத்திலே வைத்து ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் கிடைத்த முதலாவது குழந்தை தான் இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் குழந்தையாக கிடைத்த உடனே அவருடைய பாட்டனார் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வின் தூதருடைய யாரோ என் நண்பர் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். எப்படி ஒருவர் கஅபாவை சுத்தி சுத்தி தவாப் செய்தவர்களாக வலம் வருவார்களோ அதே போன்று முழு மதீனாவையும் அவர்கள் சுத்தி சுத்தி வலம் வருகிறார்கள். நீங்கள் எல்லாம் சொன்னீர்களே எங்களுக்கு குழந்தை பிறக்காது என்றும் எங்களுக்கு சந்ததிகள் அழிந்து விட்டது என்றும், ஆனால் பாருங்கள் எங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தையை தந்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அந்த குழந்தையை அப்படியே தூக்கி கொண்டு உலா வருகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த குழந்தைக்கு அதுவரை நேரம் தாயினுடைய பாலை கூட கொடுக்கவில்லை. இதனால் தான் ஹதீஸ்களை இமாம்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய வாயிலே அல்லாஹ்வின் தூதருடைய ஈச்சம்பழத்தை வைத்து சப்பி அந்த ஈச்சம்பழத்தினுடைய அந்த சுவையைத்தான் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முதலாக வாயிலே ஊட்டினார்கள். அவருடைய தாயினுடைய பால் படுவதற்கு முன்னால், அந்த தாயினுடைய பாலை ருசிப்பதற்கு முன்னால் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தில் சுவைத்தது அல்லாஹ்வின் தூதருடைய எச்சிலைத்தான் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த எச்சிலை சுவைத்ததன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் பேரறிந்தார்கள், யா அப்துல்லா, அப்துல்லா என்று பேரினார்கள். அவர்கள் தான் இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மிகவும் இன்னொரு பொருத்தமான விடயம் தான் ஆயிஷா அம்மையாரோடு தொடர்பட்ட விடயம். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு சகோதரி தாத்தாவினுடைய மகள் தான் இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அதிகமான நேரங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோடு அவருடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் முறைப்பாடை உரையார்கள், யா ரசூலல்லாஹ், அஸ்மா ரலியல்லாஹு அவர்களை பாருங்கள், நாங்கள் அவர்களுக்கு முன்னர் வந்தவர்கள், எனக்கு குழந்தைகள் கிடையாது, ஆனால் அஸ்மா ரலியல்லாஹு அவர்களுக்கு குழந்தைகள் இருக்கிறது என்பதாக. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாயினுடைய உறவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக உன்னதமான உறவு தெரியுமா? அந்த தாயினுடைய சகோதரியின் மூலமாக வரக்கூடிய உறவு. அந்த வகையிலே உங்களுடைய சகோதரியின் பிள்ளையான அப்துல்லா இருக்கிறாரே, அவர் உங்களுக்கும் பிள்ளைதான். அதனால் தான் சில ஹதீஸ்களில் அன் உம்மி அப்துல்லா என்று வரும், அதாவது உம்மு அப்துல்லா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு சில இடங்களில் பெயர் சுட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி மிகவும் உன்னதமான ஒரு கலாசாலையில் வளர்ந்தவர் தான் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள். இவர்கள் காலங்கள் கடந்து சென்று 7வது வயதை அடைகிறார்கள். ஒரு பிள்ளையினுடைய 7வது வயது என்பது அந்த பிள்ளை இளமை பருவத்திற்கு காலெடுத்து வைக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு பருவம். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் கூட அந்த 7வது வயதை குறித்து மிக அதிகமான கவனங்களை செலுத்தியுள்ளார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகள் 7வது வயதை அடைந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தொழுகை கொண்டேவுங்கள், உங்களுடைய பிள்ளையை உங்களுடைய படுக்கையை விட்டு உங்களுடைய பாயை விட்டு அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஒரு பிள்ளை 7வது வயதை அடைவது என்பது உன்னதமான ஒரு இடம் என்பதை நாம் எல்லாம் ஆழமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த 7வது வயதிலே ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள், ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அவருடைய தந்தை அழைத்து சென்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடித்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கம் நிலைநாட்டப்படுவதில் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் நாங்கள். எப்படி நாங்கள் உங்களிடத்தில் யுத்தத்திற்காகவும் இஸ்லாத்தினுடைய இன்னொரு தேவைகளுக்காக உங்களிடத்தில் பைஅத்தை செய்தோமோ, அதே போன்று என்னுடைய பிள்ளையான இந்த அப்துல்லா இருக்கிறாரே, அவரை நான் உங்களிடத்தில் பைஅத்தை செய்யபடி அனுப்பி வைக்கிறேன். இந்த அப்துல்லாவை உங்களுக்கு நான் பைஅத்தை செய்து வைக்கிறேன். இந்த அளவுக்கு என்று சொன்னால் 7வது வயதில் முதலாக ஒரு சிறுவனாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பைஅத்து செய்த மிக முதலாவது மனிதர்கள் இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையிலே வளர்ந்து கொண்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஏனையவர்களை போன்றல்லாது அல்லாஹ்வின் தூதருடைய பாசறையில் வலம் வந்தவர் தான் இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள். நபிகளாருடைய காலம் முடிகிறது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலம் முடிகிறது, உமர் ரலியல்லாஹுடைய காலம் முடிகிறது, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய காலத்தை எட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் ஒரு வீரமிக்க விவேகமிக்க உன்னதமான ஒரு சிங்கமாக இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் வீர திருமகனாக திகழ்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய 8வது வயதிலே 7வது வயதில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் செய்தார்கள். 8வது வயதிலே நாம் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு 8வது வயதிலே கரம்போர்டை சொல்லிக் கொடுப்போம், கரம்போர்டுடைய சாதனையாக மாற்றுவோம், ஒரு கிரிக்கெட்டினுடைய சாதனையாளராக மாற்றுவோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய பிள்ளைகளை ஒரு செஸ்ஸுக்கும் கரம்போர்டுக்குமான ஒரு சாதனையாளராகத்தான் எங்களுடைய பிள்ளைகளை மாற்றுவோம். இந்த பிள்ளை 8வது வயதிலே வாழ்வித்தை வீரனாக
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாசாலையில் பழகி வருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சீரத்துன் நுபலா என்று சொல்லக்கூடிய மிக அழகான சஹீஹான ஹதீஸ்கள் வரக்கூடிய வரலாறுகளை பதிவு செய்யக்கூடிய அந்த ஹதீஸினுடைய அந்த புத்தகத்திலே அவர் பேசும்போது சொல்கிறார், இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 8வது வயதிலே பெரும் ஒரு வாழ்வித்தை வீரனாக இருந்தார்கள். ஒரே மூச்சில் 80 வாள்களை உடை தெரியும் அளவுக்கு சக்தி பெற்றவராக இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறினார்கள் என்று சொல்லும் அளவுக்கு மிக பெரும் ஒரு வாழ்வத்தி வீரனாக இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்வீச்சாக இருந்தாலும் சரி, இன்னொரு என்ன விடயங்களாக இருந்தாலும் சரி, உன்னதமான ஒரு மனிதராக இருந்தார்கள். அவருடைய காலத்தில் வாழ்ந்த உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சொல்கிறார், இந்த அப்துல்லா இப்னு ஜுபைரை பொறுத்தவரைக்கும் அவர்கள் எங்களிடத்தில் அல்லாத 3 விடயங்களை கொண்டு சிறப்பு பெறுவார். அந்த 3 விடயங்களுக்கும் அவருக்கு நிகர் அவர்தான். முதலாவது விடயம் வீரம். அவருடைய வீரம் என்பது, அவருடைய வீரத்திற்கு இந்த உலகத்தில் யாரும் நிகர் கிடையாது. அவர்தான் அவருடைய வீரத்திற்கு நிகரானவர். இரண்டாவது இபாதத் என்று வந்துவிட்டால் அவரை அடிப்பதற்கு அவர்தான் ஆள், அவருக்கு நிகராக யாரும் கிடையாது. மூன்றாவது விடயம் பேச்சாற்றல். இந்த பேச்சிலே நாவன்மையிலே மிக உன்னதமான ஒரு மனிதர் தான் அப்துல்லா இப்னு ஜுபைர் என்று சொல்லும் அளவுக்கு அவரை பற்றி சீரத்துன் நுபலாவிலே பதிவு செய்யப்பட்ட இன்னும் ஒரு வரலாற்று சம்பவத்தையும் இந்த இடத்தில் நாம் எல்லாம் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, இப்படியே காலங்கள் கடந்து செல்கிறது. அதன் பின்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் ஆரம்பமாகிறது. இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தவரைக்கும் இவர் மன்னர் ஆட்சி என்ற வகையிலே குடும்ப ஆட்சியாக, அவருடைய ஆட்சிக்கு பின்னால் யசீத் என்று சொல்லக்கூடியவரை அவருடைய மகனான யசீதை ஆட்சியாளராக நியமித்து வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த யசீதினுடைய ஆட்சி என்பது குடும்ப ஆட்சியாக வந்ததால் இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு திருப்தி இல்லை. இந்த சந்தர்ப்பத்திலே தான் முஆவியா மகனை ஆட்சிக்கு உட்படுத்த பையத்து கேட்க பெரிய பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் மறுத்துவிட்டார்கள். யாருமே அவர்களுக்கு உடன்படவில்லை. அதையும் தாண்டி 2 பேர்கள் மாத்திரம் எதிர்த்து நிற்கிறார்கள். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைரும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் மாத்திரம்தான் இந்த பையத்தை மறுத்ததோடு சேர்த்து எதிர்த்து நிற்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், யசீதால் கர்பலாவிலே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படும் அளவுக்கு அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களும் எதிர்த்தே நின்றார்கள். ஆனால் கொலை செய்யப்படவில்லை அதுவரை நேரம். அன்புக்குரியவர்களே, இந்த 2 பேரும் எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். இப்படியே காலங்கள் நகர்ந்து செல்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த யசீத் இவரை பையத்து செய்யும்படி வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் பையத்து செய்யவில்லை. அவர் ஒரு படையை அனுப்புகிறார், இந்த அப்துல்லா இப்னு ஜுபைரை நீங்கள் கொலை செய்துவிட்டு வாருங்கள் என்பதாக. இந்த அப்துல்லா இப்னு ஜுபைரை கொலை செய்வதற்காக வேண்டி வந்த சந்தர்ப்பத்திலே இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அவரால் என்ன செய்ய முடியவில்லை, அந்த தாக்குதல்களுக்கு அவரால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அதன் காரணமாக அவர்கள் மக்காவிற்குள் நுழைந்து விடுகிறார்கள். மக்காவுக்குள் நுழைந்து விட்டதால் இவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இவருடைய வழிமுறை பிழையாக இருக்கிறது, எனவே பையத்து செய்ய முடியாது. என்ன வழிமுறை? தந்தைக்கு பின்னால் மகன் என்ற குடும்ப ஆட்சி வருகிறது, அதனால் நாங்கள் பையத்து செய்ய மாட்டோம். இந்த சந்தர்ப்பத்திலே தூதராக வந்தவர் சொல்லிவிட்டு செல்கிறார், நீங்கள் அவருக்கு பையத்து செய்யாவிட்டால் உங்களுடைய கழுத்தை வெட்டுவேன் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு செய்யார்கள். இப்படியே காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய எச்சரிக்கை அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. கொலை உத்தரவு வந்ததன் பின்னால் மதீனாவில் இருந்தால் பிரச்சனை. எனவே எந்த பூமி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான பூமியாக ஆக்கி வைத்தானோ, எந்த பூமி அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தினானோ, எந்த பூமியிலே அல்லாஹ்வினுடைய முதலாவது பள்ளிவாசல் கட்டப்பட்டதோ, எந்த பூமி மக்களை எல்லாம் அரவணைக்கக்கூடிய பூமியோ, எந்த பூமி அல்லாஹ்வினுடைய அருளான அல்லாஹ்வினுடைய சிறப்புமிக்க தண்ணீரை சுமந்துள்ள ஜம்சம் என்ற கிணற்றை கொண்டிருக்கிறதோ, எந்த பூமி நாமெல்லாம் கிபிலாவாக, நாமெல்லாம் எங்களுக்கு மிகவும் விருப்பமான இடமாக ஆக்கி வைத்திருக்கிறோமோ அந்த பூமி, எந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதால் 1,00,000 தொழுகைக்கு சமன் என்று சொன்னார்களோ, அப்படிப்பட்ட கஅபா என்ற ஹரம் என்ற அந்த கண்ணியமான பூமிக்குள் இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சென்று விடுகிறார்கள். காரணம், அந்த இடத்திற்குள் அல்லாஹ் ஒரு புல்லை பிடுங்குவதை கூட ஹராமாக்கி இருக்கிறான். யாரையுமே அந்த இடத்திலே கொலை செய்துவிட முடியாது, யாரோடும் சண்டையிட முடியாது, யுத்தம் தடை செய்யப்பட்ட இடம் என்பதால் அந்த இடத்திற்குள் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நுழைந்து விடுகிறார்கள். இருந்தும் கூட அந்த இடத்திலும் அவர்கள் முதலாக யுத்தத்திற்கான பிரகடனத்தை இந்த யசீத் என்பவர் தொடர்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த யசீதுக்கு அதிகமானவர்கள் மதீனாவில் பையத்து செய்திருந்தார்கள். இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலாவில் கொலை செய்யப்பட்ட விடயம் தெரிந்தவுடன் அனைவரும் பையத்து செய்வதை நிறுத்திவிட்டார்கள், பையத்திலிருந்து வாபஸ் பெற்று விட்டார்கள். எனவே இந்த கோபத்தின் காரணமாக யசீத்
மீண்டும் ஒருவரை இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் இடத்தில் அனுப்பி வைக்கிறார். யா அப்துல்லாவே, நீங்கள் எனக்கு பையத்து செய்ய வேண்டும். இப்படி பையத்து செய்யவில்லை என்று சொன்னால் உங்களை நாங்கள் கொலை செய்வோம். அப்துல்லா இப்னு ஜுபைர் சொல்கிறார், நீங்கள் என்னை கொலை செய்துவிட முடியாது, நான் ஹரத்தினுடைய எல்லைக்குள் இருக்கிறேன் என்று. அந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், இந்த கஅபாவிற்குள் நீங்கள் நுழைந்தால் அந்த கஅபாவை உடைத்தாவது உங்களை நாங்கள் கொலை செய்வோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள். எனவேதான் ஷாமில் இருந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை முதலாவது தவறாக இந்த யசீத் என்பவர் அல்லாஹ்வின் தூதருடைய கண்ணியமான அந்த பூமிக்குள், அந்த மக்கமா நகரத்திற்குள், அந்த ஹரத்தினுடைய எல்லைக்குள் முதலாவதாக யுத்தத்திற்காக வேண்டி பிரகடனப்படுத்திவிட்டு ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார்கள். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைருடைய கழுத்தை நீங்கள் அறுத்துவிட்டு வர வேண்டும் என்பதாக. அதுவரை நேரம் அந்த ஹரத்தினுடைய வாசலில் இருந்த இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் இவர்களை பார்த்து இந்த இடத்தில் சண்டை போட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி மீண்டும் அந்த ஹரத்திற்குள்ளே செல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இன்சிக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம், அதாவது இன்றைய பீரங்கிகளுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியது, அப்படியே ஒரு கல்லை தூக்கி போட்டால் அந்த கல் விழும் இடத்திலே ஒரு நெருப்போடு அந்த கல் அப்படியே கொந்தளிக்கக்கூடிய ஒரு விடயம், ஒரு மெஷின், அந்த ஒரு ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் காபாவிற்குள்ளே இருக்கிறார். ஹரத்தினுடைய எல்லைக்குள் இருக்கிறார். அதுவரை காலம் எந்த பூமி அபயபலிக்கப்பட்ட பூமியாக இருந்ததோ, எந்த பூமியிலே எந்த ஒரு புட்பூண்டையும் புடுங்குவது கூட ஹராமாக்கப்பட்டிருந்ததோ, எந்த பூமியிலே காபாவிற்குள்ளே அதாவது பூனைகள் இருந்தாலும் மான்கள் இருந்தாலும் அவைகளை கூட விரட்டாமல் அப்படியே காத்துக்கொண்டு நின்று, அதாவது தவாஃபுக்கு கூட தடையாக இருந்தாலும் அவைகள் சென்றுவிட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தார்களோ, அப்படிப்பட்ட பூமியில் எந்த காபிரும் அதுவரை காலம் யுத்தத்திற்காக வேண்டி பிரகடனப்படுத்தப்படாத காபாவுடைய எல்லைக்குள், ஹரத்துடைய எல்லைக்குள் முதலாக யசீத் யுத்தத்தை பிரகடனப்படுத்துகிறார். யுத்தத்தின் மூலமாக இன்சிக் என்ற அந்த ஆயுதத்தால் கற்கள் வீசப்படுகிறது, நெருப்பு மலையாக அது பொழிகிறது. அவர்கள் உண்மையிலேயே காபாவை இடிக்க வேண்டும் என்பது நாடவில்லை, இந்த அப்துல்லா இப்னு ஜுபைருடைய கழுத்தை அறுக்க வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம். இருந்தாலும் கூட அந்த சந்தர்ப்பத்தில் நெருப்பு அந்த காபாவினுடைய திரைச்சிலையில் பட்டுவிடுகிறது. அதன் விபரீதம் காபா கொந்தளித்து எரிந்து விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். அந்த சந்தர்ப்பத்திலே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, காபா முதலாக எரிக்கப்படுகிறது. அப்படியே தணல்கள் எல்லாம் அதாவது நெருப்பு தணல்கள் எல்லாம் கொதித்துக் கொண்டு வருகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அப்படியே அப்துல்லா இப்னு ஜுபைர் சுஜூதிலே விழுகிறார். யா அல்லாஹ், நீ என்னை தண்டிப்பதாக இருந்தால் என்னை மாத்திரம் தண்டித்து விடு யா அல்லாஹ், என்னுடைய வெற்றியை நான் அவரிடத்தில் கொடுத்து விடுகிறேன் யா அல்லாஹ், எனக்காக வேண்டி ஒட்டுமொத்த மூமின்களையும் தண்டித்து விடாதே, ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அதாவது அழித்து விடாதே யா அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அப்படியே வெளியே வர இந்த யசீதும் அவருடைய கூட்டத்தாரும் அதே விடயத்தை சொல்கிறார்கள். யா அல்லாஹ், நாங்கள் தவறு செய்து விட்டோம், யா அல்லாஹ் நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, அந்த இடத்திலே அவர்கள் பேசக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? வல்லதி நஃப்ஸி பியதிஹி வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய ஆத்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, ஹலக்கல் ஃபரீகைன், இரண்டு கூட்டத்தாரும் நாசமடைந்து விட்டார்கள், இரண்டு கூட்டத்தாரும் நாசமடைந்து விட்டார்கள் என்று அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டு பேரிடத்திலும் தவறு இருந்தது, இரண்டு பேர் செய்ததும் பிழை என்பதைத்தான் நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே யாரும் இவர்தான் காரணம் என்று சொல்ல மாட்டார்கள், இவரால் தான் அந்த காபா இருந்தது என்று சொல்ல மாட்டார்கள். சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? ஹுதிகரத்தில் கஅபா எரியப்பட்டு விட்டது, கஅபா பத்த வைக்கப்பட்டு விட்டது. ஆனால் அது பத்த வைக்கப்பட்டது இந்த யசீதுடைய கூட்டத்தால். அவர்கள் எரிந்த அந்த கல்லில் உள்ள அந்த இன்சிக் என்ற ஆயுதத்தால், அவர்கள் போடப்பட்ட அந்த கல்லில் வந்த அந்த நெருப்பின் காரணமாகத்தான் அந்த காபா இருந்தது என்ற வரலாற்றை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த யசீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த யசீத் என்பவர் மீண்டும் அவருடைய வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்து ஒரு சில தினங்களுக்குள் திடீரென்று மரணமாகி விடுகிறார். அவர் மரணித்ததற்கான எந்த காரணம் இதுவரை காலம் பதியப்படவில்லை. அன்றைய சந்தர்ப்பத்தில் அதை செக் பண்ணுவதற்காக, பரிசோதிப்பதற்காக மெஷின்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு சில வேளைகளில் ஹார்ட் அட்டாக்களாக இருக்கலாம். இது எப்படியோ அவர் மரணித்து விட்டார். அவர் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த உலகத்தை ஆட்சி செய்த காலம் என்பது வெறும் 3 வருடங்களுக்குள் தான். அதன் பின்னால் அவர் மரணித்ததன் பின்னால் அவருடைய மகனான முஆவியா வருகிறார். முதலாவது முஆவியா, அதற்கு பின்னால் யசீதுக்கு பின்னால் இரண்டாவது முஆவியா இப்னு யசீத். இந்த முஆவியா வருகிறார். இந்த முஆவியா என்பவர் அதாவது வெறும் 19 வயதை ஒட்டிய மிக இளமையான ஒருவர். இந்த முஆவியா யசீதுடைய மகனாக இருந்தாலும் அப்துல்லா இப்னு ஜுபைருடைய மாணவர். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு மிக கண்ணியமாக இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அப்துல்லா இப்னு ஜுபைர் பல்வேறுபட்ட இடங்களில் பல்வேறு மக்களை தனக்கு பையத்து செய்தவர்களாக, அவருடைய ஆட்சி
இடம்பெற்றது, இவருடைய ஆட்சி இந்த பக்கம் இடம்பெற்றது. அவரும் பிறப்பிலேயே சுகைனமுட்டவர், அவரும் ஒரு சில காலங்களில் மரணித்து விட்டார். அவர் மரணிக்கும் சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை சொன்னார், என்னுடைய பாட்டனான முஆவியா இந்த உலகத்தில் ஒரு பிழையான நடைமுறைப்படுத்தி விட்டு சென்று விட்டார். என்ன நடைமுறை? இந்த உலகத்திலே அதாவது குடும்ப ஆட்சி, தனக்கு பின்னால் மகனுக்கு பின்னால் அவருடைய மகன் என்ற ஒரு குடும்ப ஆட்சியை நடைமுறைப்படுத்தி விட்டு சென்றார். ஆனால் இந்த முஆவியாவாகிய நான் அந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நானும் அந்த குடும்ப ஆட்சியில் வந்தவன் தான். இருந்தும் கூட எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மரணிப்பதற்கு முன்னால் இந்த உமரை கைகாட்டினார்களோ, எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மரணிப்பதற்கு முன்னால் ஒரு ஷூரா கமிட்டி, ஒரு ஷூரா சபையை முடிவு செய்து இந்த மனிதர்களை நான் உங்களுக்கு முன்னால் நிர்ணயம் செய்து விட்டு செல்கிறேன், இவர்களில் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவரை உங்களுடைய ஜனாதிபதியாக, உங்களுடைய ஹலீஃபாவாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ, அதே போன்று நானும் செய்ய எத்தனிக்கிறேன். இருந்தும் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கைகாட்டியதை போன்று உங்களிடத்தில் நான் யாரையும் பார்க்கவில்லை. அதே சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர் என்று தெரிவு செய்தார்களே, அதே போன்று உங்களிடத்தில் நான் யாரையும் பார்க்கவில்லை. எனவே இத்தோடு எனக்கு மீது அமானிதமாக சுமத்தப்பட்ட ஆட்சி பொறுப்பை நான் கையிலிருந்து விட்டுவிட்டேன். இதற்கு பின்னால் உங்களில் யாரெல்லாம் தகுதி என்று கருதுகிறீர்களோ அவரே நீங்கள் உங்களுடைய தலைவராக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். காலங்கள் கடந்து செய்கிறது. மிக குறுகிய காலத்துக்குள் அந்த முஆவியா என்பவரும் மரணித்து விடுகிறார். காலங்கள் கடந்து செய்யாது. அதற்கு பின்னால் ஒருவர் என்று காலங்கள் கடந்து சென்று ஒருவர் வருகிறார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபோடு சேர்த்தவராக ஒரு மனிதர் ஆட்சிக்கு வருகிறார். அவர் ஆட்சி காலத்தில் இருக்கும் சந்தர்ப்பத்திலே தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை இந்த மக்கா மதீனா நகர்களுக்கு ஒரு கவர்னராக, அந்த இடத்தை ஆளும் அமைச்சராக அந்த இடத்திலே அவரை ஆக்கி வைக்கிறார்கள். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பொறுத்த வரைக்கும், இந்த முஆவியா இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பொறுத்த வரைக்கும் இவர்தான் அதாவது அப்துல்லா இப்னு ஜுபைரை ஆட்சிக்குள் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் அவரை ஆட்சிக்கு எடுக்க வேண்டும் என்று முயற்சித்து, அதாவது இந்த காலத்தில் அவருடைய தந்தை மரணித்ததன் பின்னால் அவருடைய மகனாகத்தான் ஒரு ஆட்சியில் இருக்கிறார். அவருடைய ஆட்சியின் கீழ்தான் அப்துல்லா இப்னு ஜுபைரும் கவர்னராக இருக்கிறார். இந்த அப்துல்லா இப்னு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபும் கவர்னராக இருக்கிறார். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அப்துல்லா இப்னு ஜுபைரை தன்னுடைய ஆட்சிக்குள் எடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார். ஆனால் அப்துல்லா இப்னு யூசுஃப் இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு பைஅத் செய்யவில்லை. அவருடைய பைஅத்துக்கு அவர் உடன்படவில்லை. காரணம், இவருடைய ஆட்சி முறை பிழையானது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியெல்லாம் காலங்கள் கடந்து செல்கிறேன். மிக சுருக்கமாக சொல்லிக் கொண்டே செல்கிறேன். அவருடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊதை கொலை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார். அதே போன்றுதான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபும் ஏற்கனவே செய்ததை போன்று ஹரத்தினுடைய எல்லைக்குள் செல்கிறார், கஅபாவிற்குள் செல்கிறார். அவர் கஅபாவிற்குள் இருந்ததால் கஅபாவுடைய வாசலில் இருந்த ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இரத்தத்தால் தோற்றப்பட்டது. மக்கா நகரம் முழுவதும் இரத்தமாக காணப்பட்டது. பல பெண்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல பெண்கள் விபச்சாரம் செய்யப்பட்டார்கள். பல பெண்களுக்கு பல கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே தான் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயிடத்தில் செல்கிறார்கள். அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 100வது வயதை எட்டி கண் பார்வைகள் எல்லாம் மலர்ந்தவர்களாக அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தாயினுடைய பாசறையில் வளர்ந்த ஒரு உன்னதமான மகன் எப்படி இருப்பான் என்பதை இந்த சம்பவம் நமக்கெல்லாம் ஞாபகப்படுத்தும். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தாயிடத்தில் பேசிய அந்த சம்பவத்தை நாங்கள் எல்லாம் அழகாக பார்க்க முடியும். தமிழாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த மொழிகளில் நீங்கள் சென்று கூகுளிலே அதை போட்டு பாருங்கள். மிக அழகாக அந்த வரலாறுகள் வரும். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்கிறார்கள், உம்மா, என்னுடைய தாயே, என்னுடைய தோழர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டனர். நானும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களில் ஒரு சிலருமே எஞ்சியிருக்கிறோம். தாயே, நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக மரணத்தில் தான் நிம்மதி உண்டு. இருந்தாலும் கூட நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்பதை நான் கேட்க வந்தேன். நான் மறைக்கத்தான் போகிறேன். என்னை இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் எப்படியே கொண்டு விடத்தான் போகிறான். இருந்தும் உங்களுடைய ஒரு அபிப்பிராயத்தை நான் கேட்க வந்திருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு இப்போது ஒரு கடிதம் வந்திருக்கிறது. என்ன கடிதம் என்று சொன்னால், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அனுப்பியிருக்கிறான், அப்துல்லா இப்னு ஜுபைரே, நீங்கள் விரும்பினால் என்னோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள். அந்த அரசாட்சியில் நீங்கள் இணைந்து கொண்டால், எனக்கு கீழே நீங்கள் பைஅத் செய்து விட்டால், உங்களுக்கு நான் அதிகமான பணங்களையும் சொத்துக்களையும் ஆட்சியதிகாரங்களையும் விட்டுவிடுகிறேன் என்று சொல்கிறான். இருந்தாலும் கூட அவன் வந்த ஆட்சி முறை என்பது பிழையானது, அது எனக்கு பிடிக்கவில்லை, அது இஸ்லாத்திற்கு புறம்பானது, எனவே நான் உடன்பட மாட்டேன் என்று சொன்ன உடனே அந்த தாயினுடைய அழகான வார்த்தையை பாருங்கள். அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? இன்னக அஅலமு மின்னி, நிச்சயமாக நீதான் என்னை விட உன்னுடைய விடயத்தில் அறிந்தவன். மகனே, உன்னுடைய விடயத்தில் நீதான் என்னை விட அறிந்தவன். உனக்கு பொருளாதாரத்தின் மீது ஆசை இருந்து, உனக்கு சொத்து சுகத்தின் மீது ஆசை இருந்து, ஏனையவர்கள் எல்லாம் உனக்காக கஷ்டப்பட்டு
பல பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டு தந்தைமார்களை இழந்து தாய்மார்களை இழந்து கணவர்களை இழந்த விதவைகளாக பல பெண்கள் இந்த உலகத்தில் உனக்காக வேண்டிய இந்த உலகத்தில் வளம் பெற்றுக் கொண்டிருக்க உனக்கு சொத்தும் பொருளாதாரமும் தான் தேவை என்றிருந்தால் நீ தாராளமாக சென்றுவிடு. ஆனால் ஒரு விடயம் அப்துல்லா இப்னு ஜுபைரே, நீ இந்த சொத்துக்கும் சுகத்துக்கும் விலை போவனாக இருந்தால் நீ என்னுடைய வயிற்றில் பிறக்காமல் இருந்திருக்கலாம் என்று அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹுடைய தாயான அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய 100வது வயதிலே கண் பார்வையற்ற நிலைமையிலே அந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதன் பின்னால் அவர்கள் சொல்கிறார்கள், அழிந்து போகும் இந்த உலகத்தை பொருந்திக் கொண்டால் உன்னை விடவும் சிறந்தவன் இந்த உலகத்தில், உன்னை விட கெட்டவன் வேறு யார் இருக்க முடியும்? எனவே நாம் மட்டும்தான் தன்னந்தனியாக இருக்கிறோம். ஆகவே இப்பொழுது கீழ்ப்பணிந்து செல்வதே சிறந்தது என்று நல்லடியார்களின் போக்கு அல்ல. அதாவது நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி நீ அவனை கீழ்ப்பணிந்து செல்வது என்பது நல்லடியார்களுடைய போக்கல்ல. எனவே நீ எதுவரையில் உயிர் வாழ்ந்துடுவாய், ஏதோ ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறாய், உனக்கு மரணம்தான் வரும். எனவேதான் நீ மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நல்ல பெயரோடு மரணித்துக்கொள், அப்பொழுதுதான் நான் உன்னை பார்த்து பெருமைப்படுவேன் என்று அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் சொல்ல இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே சந்தோஷம் அடைந்து தன்னுடைய தாயும் தன்னுடைய முடிவில் தான் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு இப்படியான துணிவான சொற்களை கேட்டதும் பணிவுடன் வேண்டினார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள், தாயே, என் அருமை தாயே, யா உம்மாவே, நான் மரணிப்பதை பற்றி கவலைப்படவில்லை, நான் மரணிக்கத்தான் போகிறேன். ஆனால் நான் மரணித்தால் இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ஆகிய நான் மரணித்தால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்னை கொலை செய்வதோடு மாத்திரம் விட்டுவிட மாட்டான், என்னை கண்டம் துண்டமாக வெட்டி போட்டு விடுவான். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்னை கண்டம் துண்டமாக வெட்டி போட்டு விடுவான், என்னுடைய உடம்பை சீரழித்து சின்ன பின்னமாக்கி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறை வளர்ந்த அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? யா புனைய, என்னுடைய மகனே, என் அருமை மகனே, யா அப்துல்லாவே, நீ எதை பற்றி கவலைப்படுகிறாய்? ஆடுகள் அறுத்ததன் பின்னால் அதனுடைய தோள்களை உரித்தால் என்ன, அதனுடைய கால்களை வெட்டினால் என்ன? அப்துல்லாவிடே நான் மரணிக்கப் போகிறாய், நீ மரணித்ததன் பின்னால் உன்னுடைய சதைகளை அவன் சின்ன பின்னமாக்கினால் என்ன, உன்னுடைய சதைகளையும் உன்னுடைய உடம்புகளையும் அவன் சீரழித்தால் தான் உனக்கு என்ன என்று அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உத்வேகமூட்டக்கூடிய ஆச்சரியமான ஒரு விடையை அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய 100வது வயதிலும் அழைக்கிறார்கள். தன்னுடைய 100வது வயதிலும் அவருக்கு ஒரு உபதேசமாக சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதே போன்று அந்த சந்தர்ப்பத்திலே அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் தாயை பார்த்து சொல்கிறார்கள், யா உம்மாவே, இன்றுதான் நான் உங்களை கடைசியாக பார்க்கக்கூடிய தருணம். உம்மா, இதற்கு பின்னால் நான் உங்களை பார்க்க மாட்டேன், உங்களோடு பேச மாட்டேன், நான் இறுதியாக உங்களோடு பேசக்கூடிய நாள் இதுவாகத்தான் இருக்கும் என்று கருதுகிறேன் யா உம்மா என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதே போன்று சொல்லிவிட்டவர்கள் தன்னுடைய தாயை முத்தமிடுவதற்காக வேண்டி அப்படியே கட்டி அணைத்து செல்கிறார்கள். கட்டி அணைத்து யா உம்மா என்று ஆற தழுவ பார்க்கும் சந்தர்ப்பத்திலே அஸ்மா ரலியல்லாஹு அவர்களுக்கு கண் தெரியாதாச்சே. எனவே அவர்கள் அவருடைய அப்படியே நெஞ்சியை தடவி பார்க்கிறார்கள். உருக்கால் செய்யப்பட்ட ஒரு கவசத்தை அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அணிந்திருக்கிறார்கள். அவருடைய முதுகுக்கு பின்னால், அதாவது அந்த கவசம் அப்படியே சென்று முடிகிறது. அவருடைய கவசத்திற்குள் அவருடைய போர் செய்வதற்கான ஒரு வாளும் அப்படியே இருக்கிறது. அப்துல்லா இப்னு ஜுபைரை பார்த்து கேட்கிறார், யா அப்துல்லாவே, ஈமானுக்காக வேண்டி போராட செல்லும் உனக்கு ஏன் கவசங்களும் உனக்கு ஏன் வாள்களும் என்று கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் ஈமானுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து செய்யாரோ அவர் அல்லாஹ்வுக்காக மரணிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே செல்வாரே தவிர அவருக்கு ஏன் வாளும் அவருக்கு ஏன் கவசமும் என்று கேட்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலே அன்புக்குரியவர்களே, அப்துல்லா இப்னு ஜுபைருடைய விடை என்ன தெரியுமா? யா உம்மாவே, நான் அதை அணிந்து செல்வதற்காக வேண்டி வரவில்லை, இருந்தும் கூட நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட்டு விடுவீர்கள், நான் மரணித்தால் என்னை பற்றி நீங்கள் வேதனைப்படுவீர்கள், எனவேதான் நான் அதை அணிந்து கொண்டு வந்தேன் என்று சொன்ன உடனே அப்துல்லா இப்னு ஜுபைரை பார்த்து தாய் சொன்னார்கள், நான் அப்படி எதுவுமே செய்ய மாட்டேன், நீ அதனை அனைத்தையுமே கலட்டி விட்டு செல் என்று சொன்ன உடனே கலட்டி விட்டு கட்டி அணைத்து முத்தமிட்டு விட்டு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய படை இந்த அப்துல்லா இப்னு ஜுபைரை வெட்டி கண்ணன் துண்டமாக அப்படியே மரணிக்க செய்து விடுகிறது. அந்த போருக்கு அழகான ஒரு பெயரையும் அவர்கள் இடுவார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த யுத்தத்திலே அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து விடுவார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து விடுவார்கள். இந்த மரண செய்தியின் பின்னால் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் கழுகு மரத்தில் ஏற்றப்பட்டு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் கழுகு மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்க இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்லுவான், யாரெல்லாம் இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கும் இன்றைய காலத்தில் யார் மன்னனாக இருக்கிறாரோ அவருக்கு எதிராக யாராவது ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தால், அவருக்கு யாராவது பையத்து செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கும் இதே கைதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள்.
வந்து கேள்விப்பட்டவுடனே அவரை கழுகு மரத்திலிருந்து அப்படி இறக்குகிறார்கள், கவலையோடு இறக்குகிறார்கள். அவருடைய ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒருவரும் தான் வருகிறார்கள். அப்படி இறக்கி எடுத்து தங்களுடைய கைகளினால் அந்த அப்துல்லா இப்னு ஜுபைரை அப்படியே கட்டி அணைத்து அவரை குளிப்பாட்டுகிறார்கள், கஃபன் செய்கிறார்கள், தொழுகை நடாத்துகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அப்துல்லா இப்னு ஜுபைருடைய தாயான அந்த அஸ்மா பின்த் அபூபக்கரிடத்திலே அவன் வருகிறான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், யா உம்மாவே, இந்த ஹஜ்ஜாஜ் இருக்கிறாரே, இந்த ஹஜ்ஜாஜ் ஆகிய நான் சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் இருக்கிறாரே, இவர் மிக கெட்டவர். இவர் கஅபாவிற்குள் இருந்து கொண்டு கஅபாவை உடைக்க பார்த்தார், எனவே தான் நான் கொலை செய்தேன் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த தாயினுடைய விடயம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜாஜ், நீ வாயை மூடிவிடு, நீ வாயை மூடிவிடு. அவன் ஒன்றும் கெட்டவன் அல்ல, அவன் ஒன்றும் கெட்டவன் அல்ல. இந்த உலகத்தில் வேண்டுமானால் நீ அவனுடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கலாம், ஆனால் அவனுடைய மறுமையினுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டான். அவன் இரவு முழுக்க தொழுவதை நான் பார்த்திருக்கிறேன், அல்லாஹ்வோடு இபாதத்தில் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவன் மிக பெரும் வீரன், அவன் இஸ்லாத்துக்காக வேண்டித்தான் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்தான் என்று அப்துல்லா இப்னு ஜுபைரை பார்த்து அவருடைய தாயான அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். காலங்கள் கடந்து செல்கிறது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் அவருடைய வீட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவரை அவனுடைய படையில் இருக்கக்கூடிய அனுப்பி வைக்கிறான். அன்புக்குரியவர்களே, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்று தலைப்பிட்டாலும் கூட இந்த வரலாறுகள் பேசப்படாத காரணத்தால் மிக சுருக்கமாக இதையும் மென்ஷன் பண்ணி முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்ததன் பின்னால் அந்த கவலையில் இருக்கும் போது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒருவனை அனுப்பி வைக்கிறான். அனுப்பி சொல்கிறான், யா அஸ்மாவே, உன்னை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வரட்டுமாம் என்று. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் வரமாட்டேன். யாரை எதிர்த்தார்கள் தெரியுமா? எந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மரணித்ததற்காக வேண்டி ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுஜூதில் விழுந்தார்களோ, எந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மரணித்ததற்காக வேண்டி எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மதீனா நகரத்திற்குள் வந்தவுடன் மதீனா நகரத்தில் இருந்த ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சந்தோஷத்தோடு பூரிப்படைந்தார்களோ, அதற்கு பின்னால் ஒட்டுமொத்த மதீனாவாசிகளும் பூரிப்படைந்த ஒரு சம்பவம் தான் இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மரணித்த சம்பவம். அப்படிப்பட்ட ஹஜ்ஜாஜுக்கு யாராவது எதிர்த்து பேசினால் அவனை கொலை செய்து விடுவான் என்ற ஒரு பயம். அப்படிப்பட்ட ஹஜ்ஜாஜுக்கு முன்னால் ஒரு ஈமானிய தாய் 100 வயதை எட்டியதன் பின்னால் அந்த தாய் சொன்ன விடயம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜாஜுக்கு வேண்டுமாக இருந்தால் அவனை இந்த இடத்திற்கு வர சொல், நான் வரமாட்டேன் என்று சொன்ன உடனே ஹஜ்ஜாஜ் கோபத்திலே வருகிறான். வந்து, யா உம்மா, என்னுடைய தாயை அழைக்கிறான். தாய் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவனை திரும்பி பார்த்தார்கள். யா ஹஜ்ஜாஜே, உன்னுடைய வாயை பொத்திவிடு, நீ என்னை உம்மா என்று அழைக்க வேண்டாம். என்னுடைய மகன் அல்ல, நீ என்னுடைய மகன். யார் தெரியுமா? எந்த அழகான மகனை, எந்த அல்லாஹ்வுக்கு விருப்பமான மகனை, எந்த வீர திருமகனை நீ கொலை செய்து கழுகு மரத்தில் ஏற்றினாயோ அவர்தான் என்னுடைய மகன், நீ என்னுடைய மகன் அல்ல என்று சொன்ன உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்கிறார், எங்களுடைய தலைவர், எங்களுடைய அந்த அரசாட்சியில் இருக்கக்கூடிய சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்யும்படியும் உங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கும்படியும் சொல்லியிருக்கிறார் என்று சொன்ன உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யா ஹஜ்ஜாஜே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவையும் வரவில்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட தேவை எனக்கு வர வைக்க மாட்டான். அப்படிப்பட்ட தேவை வருவதற்கு முன்னால் நான் மரணித்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். சொன்ன உடனே ஹஜ்ஜாஜுக்கு ஓரளவு மனம் நொந்து விட்டது. திரும்பி போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய பாசறையில் வளர்ந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜாஜை அழைக்கிறார்கள். யா ஹஜ்ஜாஜே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு கோத்திரத்திலிருந்து 2 மனிதர்கள் தோன்றுவார்கள். ஒருவனோ மிக பெரும் பொய்யன், மிக பெரும் அநியாயக்காரன், அவனை நான் என்னுடைய வாழ்க்கையில் கண்டுவிட்டேன். இரண்டாம் அவன் அதிகமாக கொலை செய்யக்கூடிய கொலைகாரன், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய அநியாயக்காரன், அவனும் இந்த கோத்திரத்தில் தான் வருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவனை நான் இதுவரை காலம் காணாமல் தான் இருந்தேன், இன்றுதான் நான் அவனை பார்க்கிறேன், அவன்தான் நீ என்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பார்த்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு மனமெல்லாம் நொறுங்கிவிட்டது. மனமெல்லாம் கவலையால் அவர் பாதிக்கப்படுகிறார். அந்த கவலையினுடைய வெளிப்பாடாக அந்த சந்தர்ப்பத்திலே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த சந்தர்ப்பத்தில் கவலையோடு இருக்கிறார். காலங்கள் கடந்து செல்கிறது. வெறும் 14-15 நாட்களுக்குள் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து 14-15 நாட்களுக்குள் இந்த அவருடைய தாயான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அதன் பின்னால் ஹஜ்ஜாஜோடும் சம்பந்தப்பட்ட சிறந்த சில விடயங்கள் நடந்தது. அவர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார். எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், இவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் ஹஜ்ஜாஜ் ஆகிய என்னை நீ மன்னிக்க மாட்டாய் என்று நினைக்கிறார்கள், ஆனால் நான் நம்புகிறேன் நீ மன்னிப்பாய் என்பதாக என்றெல்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அவனும் மரணித்து சென்றார். அந்த வரலாறுகளை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுதான், அதாவது இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வீர திருமகனாக இருந்தார்கள். சிறு வயதிலிருந்தே அல்லாஹ்வுடைய தூதரோடு பாசறையில் வளர்ந்தார்கள். 7 வயது முதல் அல்லாஹ்வுடைய தூதரோடு வலம் வந்தார்கள். அநியாயத்திற்கு உடம் போகவில்லை. தனக்கு பொருளாதாரம் கிடைக்கும், தனக்கு ஒரு அரசாட்சி கிடைக்கும், தன் உன்னதமான இடத்தில் எடுக்க முடியும் என்ற ஒரு விடயம் இருந்தும் கூட அது அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுத்தார்கள். எந்த விடயமாக இருந்தாலும் தன்னுடைய தாயினுடைய சொல் பேச்சு கேட்க வேண்டும் என்ற மிக உன்னதமான ஒரு பாடத்தை கற்றுத்தந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தனக்கு தன்னுடைய உயிரை பறிக்கக்கூடிய யுத்தமாக இருந்தாலும் தன்னுடைய தாயிடத்தில் சென்ற ஐடியா
கேட்க வேண்டும், அவரிடத்தில் சென்று நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை முன்வைக்க வேண்டும். அந்த பிரச்சனையினால் தாய் எந்த முடிவை சொல்கிறாரோ அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான ஒரு பாடத்தை அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கற்றுத்தந்தார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஈமானிய தாய் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் எப்படியான உபதேசங்களை வழங்க வேண்டும், ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கான விடயங்கள் எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு உதாரண புருஷராக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்றுதான் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரால் சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் ஒருவராக இருந்தார்கள். இந்த ஜுபைர் இப்னுல் அவ்வாமும் ஒரு சிறந்த தகப்பனாக ஒரு சிறந்த தந்தையாக இருந்தார்கள். இதனால் தான் இந்த உலகத்திலே முஸ்லிம் மக்களால் போற்றப்படக்கூடிய மூமின்களுடைய உன்னதமான வீர திருமகனாக இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு காணப்பட்டார்கள். அதன் விபரீதம் அனைத்து அரசாட்சியாளர்களுக்கும், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிராக அரசாட்சிகள் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் எதிரானவர்களாக வாழ்ந்தார்கள். தன்னுடைய உயிரையும் அதற்காக வேண்டி அவர்கள் விட்டார்கள் என்ற வரலாறுகளை பார்த்தோம். இந்த வரலாறுகளை வெறும் வரலாறுகளாக பார்க்காமல் அது இருக்கக்கூடிய படிப்பினைகள் ஆழமாக பாருங்கள், அழகாக பாருங்கள். இதன் மூலமாக நாங்கள் அந்த வரலாறிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகளாக எடுத்துக்கொள்ள முடியும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் புரிந்து கொள்வானாக. எனது பேச்சில் ஏதாவது குறைகள் இருந்தால் அல்லாஹ் மன்னித்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.